ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25 வசனத்தை படிப்போம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறான். ஒரு உயிர் மீழ்ச்சி எங்கே உண்டாகுதுனாக்கா ஒரு சாட்சியில் இருக்கு. அமேன். இப்போ நீங்கள் படிக்கிறப்ப தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு சாட்சி நான் சொல்ல போகிறேன். அமேன். என் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சில சம்பவத்தை சொல்லி அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி பேசுகிறாரோ நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா என்னை குறித்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் வேணும். அமேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நாங்கள். உங்களை போல தான் நாங்களும் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் சின்ன வயதுலேயே எங்கள் அம்மாவுக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. ஏன்னாக்கா இயேசுனாலே அது ஒரு ஃபாரின் கடவுள். அவர் யார்? ஃபாரின் கடவுள். அதனால் அவர் சொல்கிறதில் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன தெரியுமா, அப்படி எங்கள் அம்மா புறக்கணித்து தள்ளினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராக்கா எங்கள் அம்மாவுக்கு சொப்பனத்தில் அடிக்கடிக்கு பேசிகிட்டே இருப்பாராம். ஒரு சில டைமில் தரிசனம் கூட ஒரு சில டைமில் எங்கள் அம்மாவுக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்போ எங்கள் அம்மா ஓடி போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு சாமி எனக்கு தரிசனமாகறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஏம்மா எனக்கு கூட தரிசனமாக மாட்டுறாரு, என் சொப்பனத்தில் கூட அவர் வர மாட்டுறாரு. அப்போ இயேசுன்னு என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேசிக்கிறாரு, தயவு செய்து அந்த இயேசுவை நம்பு, அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு சொன்னப்போ எங்கள் அம்மா சொன்ன அப்போ கூட கேட்காம இருந்தனால அவங்க சொன்னாங்களாம், நீ ஒழுங்காக கூப்பிட்டா வரமாட்டுற, உனக்கு ஒரு அடி கொடுத்தா தான் நீ வருவேன்னு அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்க தெரியல, அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதான் என்ன நடந்தது தெரியுமா, எங்கள் தங்கச்சி சின்ன வயசுலேயே போலி அட்டாக்கால் பாதிக்கப்பட்டாங்க. சின்ன வயசில் போலி அட்டாக்னு தெரியும், உங்களுக்கு தெரியும், கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக மாறிட்டாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கு. அது போல் ஒரு நோய் எங்கள் தங்கச்சிக்கு சின்ன வயசில் நடந்ததுனால எந்த டாக்டரையும் குணப்படுத்த முடியல. அப்போ எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்துருக்குறாங்க. அழுது ஏன்னா எங்கள் அம்மாவால் என்ன தெய்வத்தெல்லாம் நோக்கி கூப்பிட முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தெய்வத்தையும் நோக்கி கூப்பிட்டு பார்த்தாங்க. எதுலேருந்தும் பதில் வரல. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை மரிக்கும் தருவாயில் இருக்குமா. அப்போது நடுராத்திரியில் ஹாஸ்பிட்டல் வாசலில் உக்காந்து எங்கள் அம்மா அழுது என்ன பண்ணானாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அழுதுட்டு இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. என்ன தெரியுமா, இந்த இயேசுன்றாங்களே, இந்த இயேசுவை தான் கூப்பிட்டு பார்ப்போமே. இந்த ஃபைனல் கண்டிஷனில் தான் நம்ம போவோம். ஆரம்பத்தில் சொன்னால் போக மாட்டோம். அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த இயேசுவை தான் கூப்பிட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடனே எங்கள் அம்மா அறியாமலே ஓடி போயிட்டு தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறப்போ நெத்தியில் ஒரு சிலுவை போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்களை மாதிரிலாம் ஜபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. நெத்தியில் ஒரு சிலுவை போட்டுட்டு இயேசுவே நோக்கி கத்திருக்கிறாங்க. இவ்வளோதான். அப்படி கத்தின உடனே நம்ம நடந்தது, எங்கள் தங்கச்சி கண்ணை மூடிருந்த தங்கச்சி கண்ணை திறந்துருக்கிறாங்க. ஆமென். கண்ணை திறந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக தெரில. டாக்டர்ஸ்லாம் ஓடி வந்து பார்த்து எங்கள் அம்மா பார்த்து கேட்டிருக்காங்க, அம்மா நீ என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அம்மா சொன்னாங்களாம், ஐயா அந்த மாதிரி ஏசுன்ற ஒரு வார்த்தை சொன்னேன், நெத்தியில் ஒரு சிலுவை போட்டேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, அம்மா இந்த பொண்ணு ஏற்கனவே டெத் ஆகிடுச்சு. இப்போ டாக்டருக்கு தெரியுமா இல்லையா, அவங்க கரத்தை பிடிச்சி பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க நடுராத்திரியாக இருக்கிறதுனால தங்கச்சியோடைய கையை பார்த்து பிடிச்சிட்டு இந்த பிள்ளை டெத் ஆகிடுச்சு, யாருமே இல்லை, இந்த அம்மா வேறு அழுதுட்டு இருக்காங்க, அவங்க சொல்ல முடியாமல் அவங்க ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம், இந்த இயேசுவை கூப்பிட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே ஓடி போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்கம்மா, நீ என்ன தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டியோ தெரில, ஆனால் என்ன தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டியோ அந்த தெய்வம் தான் இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்ததுன்னார். ஆமென். ஏன்னா எங்கள் தங்கச்சி மரிச்சு போனது டாக்டருக்கு தெரியும். டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இந்த பிள்ளை எப்படி இப்போ கண்ணை திறக்குது, இப்போ தான் நம்ம கையை பிடிச்சி பார்த்தோம், இந்த பிள்ளை டெத் ஆகிடுச்சு, இப்போ எப்படி கண்ணை திறக்குது. ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்குள்ள சொல்லவும் முடியல, கிரகிக்க முடியல. ஆனால் உணர்வு சொல்லிட்டாங்க, நீ என்ன தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டியோ அந்த தெய்வம் தான் இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்து. யாரை நோக்கி கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா, கடைசியாக ஃபைனலாக இதுக்கு மேலே கூப்பிட முடியாது அந்த ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஆமென். அந்த இயேசுன்ற ஒரே ஒரு சத்தம் தான், ஒரு பெரிய ஜபம் இல்லை. எங்கள் அம்மா பாஸ்டர் சொல்கிறப்பெல்லாம் கேட்காதவங்க, எவ்வளோ பேர் சொல்கிறப்ப கேட்குறவங்க, அவங்களுக்குள்ளேருந்து அந்த இயேசுவை கூப்பிட்டாங்க. ஆமென். நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தெய்வம்.
அதான் பைபிள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் தான் நம்முடைய தேவன். எல்லா வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழாளர் முழங்கால் யாவுமே அவருக்கு முன்னாடி முடங்கி தான் ஆகணும். அது மரணமே இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது மரித்த எங்கள் தங்கச்சை உயிரோடு கொண்டு வந்தாருமா. ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். அவர் கல்லோ ஒரு மண்ணை இல்லை, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆமென். நீங்களும் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். எங்கள் அம்மா அந்த நேரத்தில் அந்த எழுமின ஒரு எண்ணத்துக்கு அவங்க இடம் கொடுக்காம சும்மா அதை அப்படியே அடக்கி போட்டேன்னா நடந்திருக்கும். எங்கள் தங்கச்சி மரிச்சு போயிருக்கோம், நாங்கள் புதைச்சிருப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, அந்த எண்ணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? இடம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் எங்கள் அம்மாவால் முடியல, பார்க்க முடியல எங்கள் தங்கச்சியை. ஏன்னா ஆகார், பைபிள் சொல்லுது, ஆகார் தன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பு எய்கிற தூரம் போயிட்டு என்ன பண்ணாங்க? அழுதுட்டு இருந்தாங்க. அது போல தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. அம்பு எய்கிற தூரம் மாதிரி தூரமாக போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை இவ்வளோ கண்டிஷனில் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஆகாருடைய கண்களை திறந்து ஆகாரோட பேசின தேவன் எங்கள் அம்மாவோட பேசினார். அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தார். அந்த எண்ணத்தை கொடுத்தார். என்ன நெகமியால படிக்கிறேன்ல, தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை கொடுத்தார். ஏன்னா நெகமியால நீங்கள் படித்தா தெரியும். நெகமியால் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த ஒரு சில அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு சில ஆலோசனை பண்ணும்படியாக நெகமியாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த ஆலோசனை நிமித்தமாக ஒரு பெரிய காரியம் நடந்தது. அது போல தான் கர்த்தர் ஒரு சில வேளையில் நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். வந்திருக்கா உங்களுக்கு? பைபிள் படிக்கணும்னு வருதா? நீங்கள் என்ன பண்ண அந்த நேரத்தில் ஓடி போய்ட்டு பைபிளை படிச்சிடணும். ஜெபிக்கணும்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கர்த்தர் ஏன் அந்த எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் நம்ம அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரு சின்ன நெகமியாவுக்காக தான் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதம்மா உங்களுக்கு. ஜெபிக்கணும், அந்த ஓடி போய் ஜெபிங்க. ஏன்னா சத்துரு நமக்கு மறைவில் இருக்கிறான், அவனை நம்ம பார்க்கல இல்லை. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், பைபிள் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏன்னா சத்துருவின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆவியானவர் தான். தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஆவியானவர் டெவிலுடைய ஆழங்களையும் பாதலத்தின் ஆவியுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஒரு மரண ஆவி எங்கள் தங்கச்சியை என்ன பண்ணுது? மரணத்துக்குள்ளே கொண்டு போகுது. அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் இல்லை, நீங்களும் ஒரு எண்ணம் வருதா? ஓடி போய் என்ன பண்ணுங்க? ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தால் ஜெபிக்க ஆரம்பிங்க. இல்லை ஒரு பாட்டை போடணும்னு எண்ணம் வந்துருக்குல்ல. ஒரு வீட்டில் டெக்கு வச்சுருப்பீங்க, சவுண்ட் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, ஸ்பீக்கர் வச்சுருப்பீங்க. ஒரு எண்ணம் வந்தால் உடனே அதுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா கர்த்தர் சும்மா பேச மாட்டார்ல. ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் உடனே அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிடணும். ஒருவேளை உங்கள் சொந்தக்காரை குறித்து ஒரு எண்ணம் வரும், போய் அவங்கள பார்க்கணும் இல்லை. அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, மோசே 40 வருஷமாக எங்கே இருந்தானா? எகிப்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய அதிகாரியாக இருந்த மோசே, ஒரு பெரிய மனுஷனாக இருந்தார். ஆனால் பைபிள் சொல்லுது 40 ஆண்டு அவனுக்கு என்ன வரலையா? தன் சகோதரர்களை பார்க்கும்படியா அவனுக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு எண்ணம் உண்டாச்சா. நீங்கள் அப்போஸ்தலர் போய் படித்து பார்த்தா தெரியும். சகோதரரை பார்க்கும்படியா எண்ணம் உண்டாச்சு. அந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மோசே என்ன பண்ணுறாரு? போய் அந்த சகோதரரை பார்க்குறாரு. அதுபோல் உங்கள் சொந்தக்காரை பார்க்கணும், ஏதோ ஒரு எண்ணம் வரும். அவங்க சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஒரு அவங்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு எண்ணம் வந்துனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே அந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படினேன். ஏன்னா இந்த எண்ணத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா, ஒரு நினைவை நம்ம இருதயத்தில் போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி பல காரியம் நமக்கு இருக்குது. நம்ம ஆவியானவர் இதில் தான் பேசுவார், மாம்சத்தில் வந்து பேச மாட்டார். ஏன்னா ஆவியானவர் எங்கே இடைப்படுவார்னா ஆவியில் தான் இடைப்படுவார். ஏன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தர் உண்டாக்குன ஒரு வரிசை. ஆனால் இப்போ எப்படி இருக்குனாக்கா, சரீரம், ஆத்துமா, ஆவி, இந்த ஆவியில் தான் கர்த்தர் பேசுவார். ஆவியானவர் எங்கே பேசுவார்னா இந்த ஆவியில் தான். அதில் தான் ஒரு எண்ணம் உண்டாகும். அந்த ஃப்ளோ அங்கே தான் வரும். உள்ளத்திலிருந்து ஒரு நதி ஓடுன்றார்ல, அந்த ஃப்ளோ அப்படியே வரும். ஆவியானவர் நம்மளோட இடைப்படுறப்போ அதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் இங்கே வந்து இங்கே நிற்பேன்னு எனக்கு தெரியுமா? ஆவியானவர் தான் என்னை கொண்டு வந்தார். ஆமென். ஏன்னா ஒரு வசனம் கூட இருக்குது புதிய ஏற்பாட்டில், சகரியாவான்னு தெரியல, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே நான் சும்மா போகணுன்னு விரும்ப மாட்டேன். எனக்கு ஒரு ஏவுதல் வரணும், ஒரு நடத்தல் வரணும். அப்படி நடந்து போகும் பொழுது அதில் ஒரு கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார்மா. அந்த எண்ணத்துக்கு எங்கள் அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். எங்கள் தங்கச்சி மரிச்சு போன எங்கள் தங்கச்சியை இயேசுவானவர் உயிரோடு கொண்டு வந்தார். அப்போ தான் நாங்கள் அறிய ஆரம்பித்தோம், சே இயேசு இவ்வளோ பெரிய கடவுளாக இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையை. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா,
அதுக்கப்புறம் இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. தேட ஆரம்பிச்சோன்னே எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுவா தேவையில்ல, நாங்களே ஏற்கனவே ரொம்ப ஏழ்மை, 10க்கு 10 கூட எங்கள் வீடு இருக்காது. எங்கள் வீட்டில் அதே தான் சமையல் ரூமு எல்லாமே அதுதான், ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. எங்கள் சொந்தக்காரலாம் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட ஏசுக்கிட்ட போயிட்டாங்கடா, பெரிய மாடி பில்டிங் கட்ட போகிறாங்க. உங்களை பேசியிருக்காங்களா? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா நீங்கள் அப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஏசுக்கிட்ட அப்படின்னா ஏசு ரொம்ப ஏழை கடவுள் பாரு, இவங்களாம் அப்படிலாம் கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா நினச்சானாக்காச்சு, ஏசு சாமி மரிச்சு போன எங்கள் தங்கச்சி என்ன பண்ணார், உயிரோடு கொண்டு வந்தார். நன்றி உள்ளவர்களாம் நம்ம இருக்குன்னு, எவ்வளோ தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டோம், ஆனால் எந்த தெய்வத்திலும் பதில் வரல. ஆனால் இயேசுவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. முதல் முறையாக எங்கள் தங்கச்சி மூலியமாக தான் நாங்கள் இயேசு யாருன்னு நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அது வரைக்கும் இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன தெரியுமா, இயேசுக்கிட்ட வந்த பிறகு போக ஆரம்பித்தோம். எங்கள் தங்கச்சிக்கு பேர் என்ன வச்சுட்டோம்னாக்கா வேளாங்கண்ணின்னு வச்சுட்டோம். ஏன்னா ரூட்டு தெரில, சரியான ரூட்டு. இதுவும் அதுவும் ஒன்று தான் நினச்சி திரும்ப அங்கே போயிட்டோம். புரியுதா? எல்லாம் ஒன்று தானே. அப்படி நாங்கள் அங்கே போனதுனால சரியான ஒரு தெளிவு வரல. ஆனால் ஒரு தேவ மனுஷன் நாங்கள் இருந்த இடம் நம்ம லாக் ஸ்ட்ரீட், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, லாக்மா நகர், இந்த செக்ரட்டரி காலனியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது லாக் சேர். அங்கே எங்கள் ஏரியாக்குள்ளே வரணுன்னா ஃபஸ்ட்டெல்லாம் சேராக இருக்கும், இப்போ தான் ரோடு இருக்குது. ஒரு பைப் இருக்கும், அந்த பைப் மேலே நடந்து தான் வரணும். அந்த பைப்பை விட்டு கீழே இறங்கினா இடுப்பு வரைக்கும் சேர் இருக்கும். எத்தனை பேர் விழுந்திருக்கோம், நாங்களாம் விழுந்திருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு தேவ ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், ஏசிய பாஸ்டர், அவர் இங்கே இருப்பார். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் எங்களுக்கு வழி நடத்தல் தெரில. எங்கள் அம்மா ஒரு சில டைமில் சாப்பாடு கூட காசு இல்லாத உட்காந்துருக்கிறப்போ அந்த பாஸ்டர் இதுக்கு முன்னாடிலாம் வருவார். மேகலான்னு சொல்லிட்டு வரப்போ இந்த பாஸ்டர் இப்படி வரேன்னு அந்த பக்கம் ஓடிடுவாங்க எங்கள் அம்மா. ஏன்னா இவருக்கு வேறு வேலையே இல்லைப்பா, சும்மா வந்து ஏசு கேட்காதவங்க இப்போ ஏசு உயிரை கொடுத்துட்டா கேட்காம இருப்பாங்களா? அந்த பாஸ்டர் அந்த சேத்துல ஒரு வாரமா நடந்து அந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் மிரட்டுவாங்க. அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், செவி கொடுக்காம எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மேகலா ஏசு என்ன பண்ணார், என்னை அனுப்பிச்சிருக்காருமா, காசு கூட இல்லாமல் இருப்போம், ப்ரெட் வாங்கி கொடுத்துட்டு போவார், சாப்பாடு செய்ய காசு கொடுப்பாரு. இப்படி தான் அந்த இயேசுவோடைய அன்பை நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா ருசிக்க ஆரம்பித்தோம். இயேசு இப்படிலாம் நம்மளை தேடி வர்றாரு. அந்த சேத்துல அந்த மனுஷன் வந்து இயேசு குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்குனார். இவர் தான் உண்மையான கடவுள், இவரை நீங்கள் என்ன பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அம்மா என்ன பண்ணானாக்கா எங்கள் வாழ்க்கையை, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கடவுளை தேட ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாலாம் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர். நாங்களாம் எங்கள் வீட்டிலே ஒரு கோயில் மாதிரி வச்சுருந்து எங்கள் தாத்தாலாம் பயங்கரமாக இருந்த ஆட்கள். சுற்றி அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ காரியத்தை. ஆனால் என்ன தெரியுமா, அப்புறம் எங்கள் அப்பா அவர் ஒரு நாள் அந்த சின்ன கூட்டத்தில் வீட்டில் நடக்கிறப்போ அவர் கண்ணீரோட இயேசுக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். முதல்ல எங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பிறகு அந்த தேவ மனுஷன் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் என்ன பண்ணானாக்கா சொல்ல ஆரம்பித்தார், ஒரு தெளிவுபடுத்த ஆரம்பித்தார். இவர் தான் உண்மையான கடவுள். அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணானாக்கா தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. இயேசு சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் ரட்சிக்கப்பட்டான், எல்லாரும் போயிடுவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா விசுவாசமாக ஜெபம், ஏன்னா எங்கள் தங்கச்சி மரித்து எங்கள் தங்கச்சி உயிரோட வந்தாலும் நடக்க மாட்டாங்க. போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டால் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. 10 வயசு வரைக்கும் எங்கள் தங்கச்சி எழுந்து நிற்க மாட்டாங்க, நகர்ந்து தான் போவாங்க. எங்கள் தங்கச்சி நான் ஸ்கூலில் கொண்டு போயிருக்கேன், எப்படின்னா தோலில் நான் போட்டு கொண்டு போயிருக்கேன். அதை எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது. சைக்கிளை வச்சு எங்கள் தங்கச்சி நடந்து தள்ளிட்டு போயிருக்கிறேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா எங்கள் தங்கச்சி நடக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, நகர்ந்து தான் போவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் பைபிளை படித்து நிறைய வார்த்தையை கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. இந்த இயேசு நிச்சயமாக மரித்த தங்கச்சி உயிரோட கொண்டு வந்தார், எங்கள் தங்கச்சி நடக்க வைப்பார்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு ஃபெய்த் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மலை ஜபத்துலாம் போவார். அந்த நேரத்தில் இந்த திருசூல மலை அங்கெல்லாம் போகிறப்போ ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறப்ப இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி இந்த மாதிரி தங்கச்சிக்கு போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சும்மா சொல்லியிருக்கிறார், முடிஞ்ச அந்த பிள்ளை எட்டுவாங்களே மேலே ஜெபம் பண்ணலாம். அவர் ஏதோ வாயில் தவறாக சொல்லியிருக்கிறார். அடுத்த வாரம் எங்கள் தங்கச்சி என்ன பண்ணிட்டாருன்னா எங்கள் அப்பா தோல் மேலே போட்டுன்னு அந்த 10 வயசு எத்தனை வயசுன்னு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த திருசூல மலை மேலே ஏறி போயிட்டார். அந்த பாஸ்டர், ஏன்பா நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ என்ன பண்ணிட்ட, இந்த பிள்ளை தூக்கி நீ இந்த மலை மேலே வந்துட்டியப்பா நைட்டில். ஏன்னா இயேசு நிச்சயமாக எங்கள் தங்கச்சியை நடக்க வைப்பார்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்னாச்சுனாக்கா ஒரு விசுவாசம் எங்கள் அப்பாவுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டார். ஆனால் ஜெபம் பண்ணோம். எங்கள் அம்மா என்ன தம்மா பண்ணுவாங்க, தினமும் எண்ணெய் தேய்ச்சி ஜெபம் பண்ணுவாங்க எங்கள் தங்கச்சி காலில். ஏன்னா பைபிள் சொல்லுதில்ல, ஒரு வியாதியஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணுமா,
எண்ணெய் தேய்ச்சி ஜெபிக்கணும், மூப்பரில் அழைக்கணும், இப்படி நிறைய காரியத்தை எங்கள் அம்மா ஒரு விசுவாசமாக அப்படி செஞ்சுட்டே இருக்கிறப்போ 10 வருஷமாக நடக்காத இந்த தங்கச்சை எங்கள் இயேசு திரும்ப நடக்க வச்சார். ஆமேன், கரங்களை தட்டுங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி இப்போ ஊனி தான் நடக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாது. எங்கள் 10 வருஷமாக எங்கள் தங்கச்சி கீழே உட்காந்துட்டே இருந்ததுனால இந்த முதுகு மட்டும் ஒரு பக்கம் என்ன பண்ணுச்சுனாக்கா ஒரு கிராஸாக இருந்தது, ஒரு மாதிரி ஒதுங்கிடுச்சு. அப்போது ஒரு ஃபாரினர் என்ன பண்ணாங்கனாக்கா, எங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு சொல்லிவிட்டு ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு சீப் டாக்டர் பெரியவர் அவர்கிட்ட எடுத்துன்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு எப்படிம்மா நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுலேயே அந்த போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டாங்க, 10 வருஷமாக நடக்க மாட்டாங்க ஐயா. அதுக்கப்புறம் எழுந்து நின்று நடந்தாங்க. அந்த வார்த்தையை சொன்னவொடனே அவர் எழுந்து நின்ட்டார். சேரில் உட்காந்து அந்த மனுஷன் எழுந்து நின்ட்டார். ஏம்மா என்னம்மா சொல்கிற, நீ பொய் சொல்கிறம்மா அப்படின்னு இருப்பார். இல்லை யா உண்மைதான் சொல்கிறோம், 10 வருஷமாக நடக்கும். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலே அந்த எக்மோரில் இருக்குது பெரிய சீப் டாக்டர், 10 வருஷமாக போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அதாவது இப்படி இருக்கிற மூட்டு இப்படி நிமிர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையா. ஆமென். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. அவர் சொல்கிறார், ஏம்மா இது நடக்க வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை, 10 வருஷமாக இப்படி இருந்த மூட்டு உட்காந்துட்டு அந்த மூட்டு இப்படி நிமிரமா, கால் நிமிரத்துக்கான வாய்ப்பே இல்லை. அந்த டாக்டர் சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லைம்மா, ஏதோ ஆரம்பத்தில் லட்சமாக கோடியாக செலவு பண்ணவனா ஓரளவுக்கு பண்ண முடியும், ஆனால் 10 வருஷமாக நடக்கலைன்ற அதுக்கப்புறம் நடந்தாங்கன்ற இது ஒரு பெரிய மிரக்கல்மானார். அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்தோம், இதுவும் இயேசு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் குடும்பத்தில் செய்திருக்கிறார். மரிச்சு போன எங்கள் தங்கச்சை உயிரோடு எழுப்பினது மாத்திரம் இல்லாமல் 10 வருஷமாக நடக்காமல் இருந்த எங்கள் தங்கச்சை இயேசு சாமி எழுந்து நடக்க வச்சிருக்கிறார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டவங்களை. நான் நிறைய இந்த கிராமத்தில் ஊழியம் பண்ணுறப்போ படுத்த படுக்கையாக இந்த கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களால ஊனி. ஆனால் எங்கள் தங்கச்சை பார்த்தா போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்காது, ஏன்னா ஊனி தான் நடப்பாங்க. ஆனால் கடவுள் எழுந்து நிற்க வச்சார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாருமா. இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இயேசு சாமி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் செய்வார். ஆமென். எந்த நோயாக இருந்தாலும் எந்த பேயாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு நமக்கு இருக்கிறார், பெரிய நாமம் நமக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கள் ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா, இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு. இயேசு சாமி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறார். தங்கச்சி மரிச்சு போன தங்கச்சை உயிரோடு கொண்டு வராரு. 10 வருஷமாக நடக்காத தங்கச்சை நடக்க வைக்கிறாரு. எங்கள் அப்பாவை ரசித்தார், எங்கள் அண்ணனை சர்ச்சைக்கு போகிறான். இதெல்லாம் நான் ஒருத்தன் மட்டும்தான் அறியாதவனா எங்கே இருந்தேன், உலகத்தில் இருந்தேன். இதெல்லாம் எல்லாம் சர்ச்சைக்கு போவாங்க, நான் மட்டும்தான் என்ன பண்ண மாட்டேன், இயேசுக்கும் சர்ச்சைக்கெல்லாம் போவேன். எங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்தில் உக்காந்தாங்கனாக்கா நான் உக்காந்தா ஜபமே நடக்காது. நான் அந்த மாதிரி தான் பிசாசோட பிள்ளையாக தான் இருந்தேன் நான். ஆமென். தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளை. இயேசுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் சர்ச்சைக்கு போவாங்க, நான் மட்டும் போக மாட்டேன். ஏன்னா இயேசுவை என்ன பண்ணல, நான் ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு இந்த உலகம் தான் பிடிக்கும், எனக்கு இந்த நண்பர்கள் தான் பிடிக்கும், இந்த உலகத்தின் ஆசை பாசங்கள், இந்த உலகத்துடைய காரியங்கள் தான் எனக்கு பிடிக்கும். இப்படியே தான் என் லைஃப் இருந்தது. ஒரு வாலிப பையன் எவ்வளோ கேவலமாக வாழ முடியுமோ, எவ்வளோ பொறுக்கியாக வாழ முடியுமோ அப்படி நான் வாழ்ந்துருக்கிறேன். நான் படிக்கவும் இல்லை, 8th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஆனால் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு 2ஆம் கிளாஸ் படித்தா ஒரு மனுஷனாக நாலேஜ் இருக்கும். 2ஆம் கிளாஸ் படித்தா அந்த நாலேஜ் தான் எனக்கு. ஏன்னா படிப்பை நான் கோட்டை விட்டுட்டேன். ஏன்னா 6th 5thலேயே கட் அடிச்சுட்டு சுற்றுவேன். 6ஆவதுல பீச்சுக்கு போவேன், நடந்து போயிட்டு நடந்து வரேன். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் வேணுமே. இப்படி இருந்தால் படிப்பு எங்கன்னா ஏறுமா? ஏன்னா நான் ஒரு சேரியில் வளர்ந்த பையன் இல்லை. நான் ஒன்று நல்லா இதில் இல்லை, உங்களுக்கு தெரியும் அதுக்கு பேர் லாக் சேரின்னுவாங்க, லாக் ஷீட்டுன்னுவாங்க. அந்த இடத்துல வளர்ந்தப்போ நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். என் வாழ்க்கையும் அப்படி தான் அந்த கூவாறு போல தான் இருந்தது. என் சிந்தனை சரியில்லை, என் வாழ்க்கை பொறுக்கி மாதிரி இருந்தது. நிறைய பேரை என் அன்பாக பேச தெரியாது, யாருன்னா பேசினா அடிக்கதான். எத்தனை பேர் அடிச்சிருக்கேன் என் கரத்தில். குடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், பெண்களோட சுற்றுவேன். இந்த மாதிரி ஏடாகூடமான ஒரு காரியம். அடிச்சுட்டு ஒரு முறை போலீஸ்லாம் தேடுற அளவுக்கு 1 மாதம்லாம் தேடி, இந்த மாதிரி கேவலமான என் லைஃப். ஆனால் எங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லவங்க வயிற்றில் பிறந்து இது எப்படி இருக்குது பார்ப்போம். எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நல்லவங்க வயிற்றில் பிறந்து இந்த பையன் எப்படி இருக்குது பற்றியா. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்கள் அம்மா அப்பா லைஃப், எங்கள் அண்ணனப்பா, எங்கள் அண்ணன் ஏரியாவில் இருக்கிறதே தெரியாது. அவனை அந்த மாதிரி அவன் வளர்ந்தான். எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் ஒரு வித்தியாசமான பையன். இப்படியப்பட்ட லைஃப்பையும் அந்த இயேசு சாமி என்ன பண்ணார், தொட்டதுனால தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஆமென். கெட்டு போன என் வாழ்க்கையை அவர் தொட்டார், இன்றைக்கி அப்படியே மாற்றமாச்சு. என் லைஃப்பை அப்படியே அப்படியே மாற்றம், பயங்கர மாற்றம். எனக்கு என் லைஃப் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
ஆமென். இயேசு சுகம் கொடுக்குற மாத்திரம் இல்லை, இன்னர் ஹீலிங்கும் பண்ணுவார், வெளியே ஹீலிங் பண்ணுவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். உள்ளான ஒரு மாற்றம். என் வாழ்க்கையை மோசமாக இருந்தது, என் கண்ணு சரியில்லை, என் சிந்தனை சரியில்லை, என் கை சரியில்லை, என் வாய் சரியில்லை. வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை தான் வரும். ஒரு எழுதுகிறப்போ ஒரு கமா போடுறோமே, அந்த மாதிரி கெட்ட வார்த்தை வரும். ஏன்னா நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இல்லை நான் உனே பரிசுத்தவானே இல்லை. புரியுதுங்களா? நீ யோசிச்சுங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். அதுக்கு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் கவலைப்போ, ஏன்னா எங்கள் அம்மா அழுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் குடிச்சிட்டு வரப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணுறானாக்கா, வந்து வாமிட் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து படுக்கிறேன். எங்கள் அம்மா தேம்பி தேம்பி அழுது. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க நல்லா. கர்த்தர் அறிஞ்சிட்டாங்க, ஏசப்பாவுடைய பாதத்தை நல்லா பிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் கட்டில் படுத்துட்டு எங்கள் அம்மா என்ன தான் பண்ணுறாங்கன்னு அப்படியே காதை விட்டு கேட்குறேன். எங்கள் அம்மா எனக்காக தேம்பி 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 அழுகுறாங்க. ஆனால் இந்த கல்லான இருதயம் அவள் சீக்கிரத்தில் கரையாது. இல்லை, அவங்க அழுகுறாங்க தெரிஞ்சால் கூட என் இருதயம் கரையாது. அதே மாதிரி தான். ஆனால் அவங்க ஜெபம் என்ன பண்ணுச்சு, விட்டுச்சா? அதான் இயேசு சொன்னார்மா, எனக்காக இயேசு சிலுவையில் தூக்கிட்டு கொண்டு போகிறப்போ நிறைய பேர் அழுதாங்களாம் இயேசுவை பார்த்து. ஆனால் இயேசு சொன்னாராம், எனக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா வடித்த கண்ணீர் அதிகம். என் பிள்ளை போயிடக்கூடாது. எவ்வளோ பிசாசு எனக்கு கொடுத்து என்னை எத்தனையோ வலையில் சிக்க வச்சு என் லைஃப்பை முடிக்கணும்னு பார்த்தான். எனக்கு ஒன்று தெரியும், முதலாவது கர்த்தர் இயேசு எனக்காக ஜெபிச்சார். இரண்டாவதாக நான் சொல்கிற அடிக்கடி காரணம், எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. ஏன்னா ஏசி சர்ச்சில் சேர் போடுவேன், மேட்டு போடுவேன், யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன். ஊழியக்காரனோட பலார் நிறைஞ்சிருக்கேன் நான். ஏன்னா அப்படி தான் என் லைஃப் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா வடித்தாங்க எனக்காக கண்ணீரை. எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என் பிள்ளை உலகத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே, உலகத்தில் போயிடக்கூடாது. ஆனால் எவ்வளவோ ஆபத்தில் இருந்து என்னை தப்பிச்சிருக்கிறாருமா. அதுபோல் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கனாக்கா அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்காக கண்ணீர் வடிக்காமல் இருந்தீங்கனாக்கா நீங்கள் கண்ணீர் வடிங்க. ஏன்னா கர்த்தர் கண்ணீரை தான் வேல்யூ பண்ணுறார். ஆமென். பரலோகத்தில் தங்கலாம் என்ன பண்ணுது, கீழே தான் இருக்குது. நம்முடைய கண்ணீரை தான் கர்த்தர் எங்கே வச்சுருக்கிறாரு, நம்முடைய துருத்தியில் வச்சுருக்கிறாராம். இந்த கண்ணீரை பார்த்தனா கர்த்தரால் என்ன பண்ண முடியாது. அதுதான் இயேசுவை சொல்லிட்டு போயிருக்கிற, உன் பிள்ளைங்களுக்காக கண்ணீர் வடி. இதனால தான் 6 மாதத்துலேயே என் பிள்ளைங்களுக்காக நான் கண்ணீர் வடிச்சுருக்கேன். 6 மாதத்துலேயே நான் ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுது. என்னென்னு தெரில, ஆண்டவரே என் பிள்ளைய உலகத்தில் விட்டுறாதீங்கப்பா, என் பிள்ளைய உலகத்தில் விட்டுறாதீங்க, சின்ன வயசில் ரச்சிங்க, சின்ன வயசில் அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு அதான் வாஞ்சேன். அதான் என் பிள்ளைய நான் என்ன பண்ணுறேன், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். உலகத்தை நீங்கள் போராடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் போராடும் பொழுது நிச்சயமாக அதில் நீங்கள் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் எடுப்பீங்கம்மா. பெரிய ஜெயத்தை எடுப்பீங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் போராடி பாருங்கள். நான் எங்கள் அம்மா போராடினாங்க, இன்றைக்கி என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். என்ன எதுக்குப்பா அழைக்கிறீங்க? நான் கேட்டேன், என்ன எதுக்குப்பா அழைக்கிறீங்க? நல்லா படித்து எவ்வளோ பேர் இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவை என்னை விட்டு போயிடுங்கன்னு. ஏன்னா அவரோட அன்பை என்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்படி அன்பை என்ன உண்மையாக பயந்துட்டேன் ஆரம்பத்தில். என்னடா இவர் இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, எனக்கு இந்த உலக அன்பு தான், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய அன்பு தான், இவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். அப்போ இயேசுடைய அன்பு. ஏன்னா நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், நான் எப்போல்லாம் பிரச்சனையில் இருக்கிறப்போ என்னை யார் தேடி வராங்களோ வரலையோ இயேசு எப்படி தேடி வந்துடுவார். ஏதாச்சும் ஒரு மனுஷன் மூலியமாக என்கிட்ட என்ன பண்ணுவார், பேச ஆரம்பிப்பார். அதுபோல் நான் பல பிரச்சனையில் மாற்றப்பெல்லாம் இயேசு என்ன பண்ணார், என்னை தேடி வர ஆரம்பிச்சு. அப்போ தான் ஒரு நாள் என் வாழ்க்கையை அழுது, ஆண்டவரே நீ நேசிக்கிறீங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன்பா அப்படின்றப்போ அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். நான் பயந்துட்டேன். ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கப்பா, நீங்கள் ரொம்ப அன்பான தெய்வமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான தெய்வமாக இருக்கிறீங்க. ஆனால் நான் பரிசுத்தம் இல்லையா ஆண்டவரே, என் மைண்டு இடகுடமாக இருக்குது ஆண்டவரே, என் கண்ணு சரியில்லை, என் வாய் சரியில்லை, என்னால் உங்களோட இது பண்ண. அப்போ சொன்னார், இல்லைப்பா நீ வா, நீ தான் எனக்கு வேணும். அப்புறம் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆண்டவரே என்னை தயவுசெய்து அழைக்காதீங்க, என்னை விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பான்னு. ஏன் தெரியுமா, ஒரு நாள் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டேன். எங்கள் ரூம் சின்ன என் அறையில் ஒரு சொப்பனம்னா ஒரு சொப்பனம் நல்ல சொப்பனமாக இருக்கும், ஒரு சில சொப்பனம் கெட்ட சொப்பனமாக இருக்கும். என்னடா இது காலங்காத்தால் இந்த மாதிரி சொப்பனம் வந்துச்சு. அந்த மாதிரி நான் எழுந்து உக்காந்து, என்னடா இது ரொம்ப இந்த மாதிரி சொப்பனம் வந்திருக்கே, தவறான சொப்பனம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட துக்கத்தோடு எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். என் அறையில் ஒரு சத்தம் வந்தது, ராஜேஷ் என் துக்கமாக இருக்கிற. என் பேரை விட்டு என்ன சொன்ன தெரியுமா, ராஜேஷ். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடல, ஆனால் அந்த வார்த்தையில் கலந்து ஒரு அன்பு வருதுமா. அப்படியே என்ன டச் பண்ணுது.
கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்குறேன். எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். என் அறையில் நான் சொப்பனம் கண்டது எங்கள் அம்மா கூட தெரியாது. அவங்க நல்லா கொட்டோடு தூங்கின்னு இருக்காங்க, எல்லாரும் தூங்குறாங்க. நான் சொப்பனம் கண்டு கூட துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா? அந்த ஆண்டவராகிய இயேசு. அவரை போல் நம்ம நேசிக்க யாருமே இல்லைம்மா. ஒரு சொப்பனம், இந்த சொப்பனம் என்ன பண்ண போது சொல்லுங்கள். இதில் நான் துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் சத்தத்தை தொனிக்க செய்கிறார். ராஜேஷ், என் துக்கமாக இருக்கு. அப்படியே அன்பு கலந்து வருது. அப்பா அப்பா நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன். எங்கேருந்து வருது? தர சத்தத்தை மட்டும் தான் நான் கேட்டேன். அப்போ தான் அவருடைய அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். நம்முடைய தேவன் எவ்வளோ அன்பான தெய்வம் இல்லை? ஒரு சின்ன ஒரு சொப்பனம், சின்ன ஒரு சொப்பனம் தானே. அந்த சொப்பனத்தில் கூட நம்ம துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறாருமா. நம்முடைய தேவன் மிகவும் அன்பான தெய்வம், அன்பான தெய்வம். உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும், அந்த வேதனையை, அந்த துக்கத்தை அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கான். உங்களை பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போகிற பிரச்சனை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். நீங்கள் போகிற சூழ்நிலை அவருக்கு நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக தெரியும். ஏன்னா எல்லாமே அவருக்கு முன்பே பைபிள் சொல்லுது, அவருக்கு முன்னாடி தான் வெளியரங்கமாயும் நிர்வாணமாக இருக்கான். அவருக்கு மறைவான காரியம் ஒன்று கூட இல்லையாம்மா. யோவனே, இவ்வளோ போகிறேனே, பிரச்சனையில் போகிறேனே, யாருக்கு தெரியாதா? கண்ணு இல்லையா கடவுளுக்கு? அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர். அவர் கண்ணு இருக்குது இல்லை? உன் இருதயத்தை அவர் ஊடுருவி பார்க்குற. ஏன்னா மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், நம்முடைய தேவன் தான் நம்முடைய இருதயத்தை பார்க்குற தெய்வம். இருதயத்தின் வேதனைகளை, இருதயத்தின் கொந்தளிப்புகளை பார்த்து நம்மளோட பேசி அந்த வேதனையை அவர் நீக்கிற நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். அப்போ தான் நான் இயேசு அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிச்சேன். இவ்வளோ பெரிய தெய்வமாக இருக்கிறாரு. என் அப்போ சொன்ன, ஆண்டவரே எனக்கு படிப்பு இல்லைப்பா, என்னை விட்டுருங்கப்பா, என்ன போய் ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க? ஒரு சுவிசேஷனாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவிசேஷனாக பண்ணுறப்போ கர்த்தர் சொன்னார், நீதிமான்களுக்கென்று மெயின் ஞானத்தை நான் வச்சிருக்கிறேன்ப்பா, நீ வாப்பான்னார். அப்போ நான் படிக்க கூட தெரியாது. ஏன்னா எனக்கு பைபிள் என்ன ஸ்கூலில் போனால் தானே, படித்தா தானே, ஊரை சுற்றி பொறுக்கி மாதிரி சுற்றி தான் நாங்கள் படிப்பு வரோமா? சொல்லுங்கள், ஏன்னா படிப்பு ஏறமா? ஸ்கூலில் தினமும் கட்டச்சிட்டு சுற்றினா, கீழ்ப்படியாமல், தாய் தகப்பன்னு கீழ்ப்படியாமல் படிப்பு ஏறல. அப்போ நான் முதல் முறையாக நான் பைபிள் எடுத்து படிக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி படிப்பேனாக்கா, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் இப்படி தான் படித்தேன். எனக்கு எழுத்து கூட்டி தான் படிப்பேன். ஆனால் ஒன்று பண்ணுவேன், இந்த பைபிளை திறக்கிறப்பெல்லாம், ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு படிக்க, நான் ஸ்கூலில் படிக்கலை, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க தெரியாத என்ன பைபிள் ஃபுல்லாக படிக்க வச்சிட்டார். ஆமேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா இந்த பைபிளை படிக்கிற மாதிரி நீ ஸ்கூல் புக்கை படித்தா நீ தானே ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நான் பைபிள், ஏன்னா ஒரு இங்கிலீஷ் பரீட்சைக்கு தமிழ் புக் எதுவுமே படிச்சுன்னு இருப்பேன். யாரா படிச்சிருக்கீங்களா? அப்போ என்ன மாதிரி படிச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு இங்கிலீஷ் பரீட்சை, இன்றைக்கி தமிழ் புக் எடுத்துன்னு போய் டியூஷனில் போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா டியூஷனில் படிக்க போகல, அங்கே பொறி இதனை பண்ணி தான் போவேன். எங்கே படிப்பேச்சு? ஆனால் தேவ சமூகத்தில் அமர்றப்போ, ஆண்டவரே இந்த பைபிளை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, படிக்க தெரியாத மக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஆமேன். ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்ன பண்ணோம்? டீச்சர் மாதிரி கண்டிக்கலாம் மாட்டாராம் கர்த்தர். என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுப்பா, நீங்கள் கேட்கணும். ஆமேன். படிக்கலை, நிறைய பேர் எனக்கு படிக்கலை, படிப்பறலாம் விட்றாதீங்க. கர்த்தர் படிப்பு சொல்லி கொடுக்குற தெய்வம். ஆமேன். டீச்சரை விட மேலானவர் நம்முடைய தெய்வம். ஆமேன். ஒரு இடத்துல கோயம்புத்தூர்லலாம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறப்போ, பிரசங்கம் பண்ணி இதே மாதிரி தான் மெசேஜ் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அடிக்கடிக்கு நான் போவோம் ஆரம்பத்தில். அப்போது அந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்கா, ஓடி வந்து, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் படிக்கலைன்றீங்க, எழுத தெரியாதுன்றீங்க, நான் நம்பலை பாஸ்டர்னார். நான் இருந்த ரூமில் வந்துட்டார். மெசேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே நம்பவே மாட்டார் அவர். என்னடா இந்த மனுஷன் நம்பவே மாட்டாரான்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணேன், என் நோட்டு புக்கை எடுத்து கையில் கொடுத்தேன். இதை படின்னு. இந்த நோட்டு புக்கை கையில் எடுத்து கொடுத்தேன், படின்னு. அவரால் படிக்கவும் முடியல. ஏன்னா நான் எழுது எனக்கு மட்டும் தான் புரியும் இல்லை, நான் எழுதுறது உங்களுக்கு புரிஞ்சுட்டுருக்கேன்னு நான் எப்படி எழுதுவேன்னு. ஏன்னா ஒரு பேரை சொன்னால் கூட எனக்கு எழுத தெரியாதுமா. ஆனால் கர்த்தர் எங்கெங்கேயோ என்னை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, நிற்க வைக்கிறார். நீங்கள் ரூபன் பிரதர் அண்ணன் சொன்னார்ல, ரூபன் பிரதர் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? இங்கே பைபிள் படிக்க தான் வந்தேன். பெரிய பெரிய இந்த காளியார் கோயிலில் இந்த பெர்க்மன்ஸ் பாஸ்டர் ஐயா சபையில் திரளான ஊழியக்காரங்க, ஒருத்தர் 2 பேரில் எல்லாம் படித்தவங்க, ஆயிரக்கணக்கில் வந்துருக்கிறாங்க. அவங்க மத்தியில் உட்காந்து நான் பைபிள் படிக்கிறேன் அண்ணன் சொல்கிறத எனக்கு ரொம்ப அழகாக வந்தது. அந்த நேரத்துலலாம் லைவில் ஒரு நாள் அண்ணன் கூட போயிட்டு
படிக்க வச்சார். எனக்கு படிக்க அண்ணனுக்கே தெரியும் நான் யாரோ எப்படியாப்பட்ட ஆளுன்னு. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறார், எனக்கு உதவி செய்கிறார். இன்னுமே எனக்கு தமிழ் எழுத்து நிறைய தெரியாது, ஆனால் பாஸ்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சால் எனக்கு விட்டுருப்பாரான்னு தெரில. தமிழ் எழுத்து கூட, ஏன்னா தேவ சமூகத்தில் எந்த ஒரு மாம்சம் மகிமைப்படவே கூடாது. ஆமென். கர்த்தர் தான் மகிமைப்படணும். நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். நான் எங்கே போனாலும் பெரிய இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் யார் அதை நான் சொல்லிவிடுவேன். எந்த பாஸ்டிட்ட போனாலும் நான் ரொம்ப, ஏன்னா நான் நம்ப மாட்டாங்க யாருமே, ஏன்னா அப்படி தான் வைப்பார் கர்த்தர். ஆமென். நம்மளை பார்த்தா தெரியவே தெரியாது, முட்டாலும் தெரியாது, படிக்காதுன்னு தெரியாது, ஆனால் படித்த மாதிரி தான் கொண்டு போய் நிப்பாட்டுவார். அந்த இடத்துலலாம் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு, என்னை படிக்க வச்சுருக்கிறார். நீங்கள் கூட படிக்க வரல அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் எடுத்து படிங்க. நீங்கள் பைபிளை, ஏன்னா பேதையை இந்த வேதம் என்ன பண்ணுதான், ஞானியாக மாற்றுதான். உங்களுக்கு தெரியாத வசனம் இல்லைல்ல, பாஸ்டர் எவ்வளோ வசனம், அவரு உங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும். பேதைகளை இந்த பைபிள் ஞானியாக மாற்றுதான், உங்களை ஞானியாக மாற்றும். ஆமென். நீதிமான்கள் மெயின் ஞானத்தை வச்சுருக்கம்மா, நீ வாப்பானார். அப்போ தான் வந்த பிறகு தெரியுது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா உதவி செஞ்சுருக்கார். படிப்பறிவில்லாத என்னை கர்த்தர் நிறைய இடத்துல கொண்டு போய் பேச வைக்கிறார். பெரிய ஆச்சரியம். இதுதான்மா கர்த்தர் செய்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தெய்வம். நம்முடைய தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தெய்வம். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வரல அப்படிலாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைப்பார். படிக்க தெரியாத மக்கையை நீங்கள் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாருன்னா உங்கள் பிள்ளைங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவார். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு சந்தித்தார். எங்கள் தங்கச்சி மூலியமாக தான் நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா இயேசுவை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். எல்லாரும் சபைக்கு போவாங்க, கடைசி ஆள் நான் தான். கடைசி ஆள். எங்கள் அண்ணன்லாம் ஊழியத்துக்கு போவான், பயங்கரமாக ஆச்சரியமாக அவனை பார்த்து கிண்டல் பண்ணி உட்காந்துருப்பேன், இவனா ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு. கர்த்தர் பார்த்தார் என்ன கடைசியாக ஊழியத்துக்கு அழைச்சி என்னை வந்து என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஊழியத்துக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பெரிய எனக்கு இந்த சர்ச்சையும் இல்லை, ஒரு சுவிசேஷனாக அழைச்சார். ஆனால் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்ன அதிசயமாக என்னை நடத்தி வர்றார். ஆமென். ரொம்ப ஆச்சரியமாக என் வாழ்க்கையை நடத்த எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார், நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு அன்பான ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக என் மேரேஜ் சாட்சி ஒரு பெரிய சாட்சி. அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட வராது. சரி, அதனால் ஒரு சில வார்த்தை நம்ம படிக்கலாம். ஒரு தியானிச்சு ஜீசஸ் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். இந்த வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீ என் மைண்டில் போட்டீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை தான் என் மைண்டில் இருக்கப்பா. ஆண்டவரே, நீர் பேசுங்க. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவர் வார்த்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிருபை பெருக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். நம்முடைய தேவன் யார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா உண்டாக்குறவராக இருக்கிறார். ஆமென். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை, ஆமென். நமக்கு நிறைய சோதனை வரல. ஏன்னா பவுல் சொல்கிறார், தேவ பக்தியாய் நடக்க மனது வச்சால நீங்கள் துன்பப்படுவீங்க. நிச்சயமாகவே நம்மளுக்கு வர சோதனை உலகத்தனுக்கு வந்தால் தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பலவிதமான சோதனையில் நம்ம என்ன பண்ணுறோம், அகப்படுறோம். ஏன்னா சோதனையில் 3 விதமான ஒரு சோதனை இருக்குது. ஒரு சோதனை நம்மளாலே சோதனையில் மாட்டிப்பேன். ஏன்னா யாக்கோபு சொல்கிறாரு, சோதிக்கப்படுகிற எவனோ என்ன பண்ண முடியாது, நான் தேவனால் சோதிக்கப்படுற சொல்லாதப்பா, அவன் நம்ம தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்னொரு சோதனை இருக்குது, அது பிசாசால் வரக்கூடிய ஒரு சோதனை. எப்படி சோதனைக்காரன் இயேசுவை என்ன பண்ணான், வனாந்திரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போனார். பிசாசால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் கொண்டு போனார். 3வது சோதனை, அது சோதனை இல்லை, அது பரிசோதனை.
கர்த்தர் நம்மளை சோதிக்க மாட்டார், ஆனால் பரிசோதிப்பார். ஆமென். அதான் யோபு சொல்கிறாரு, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஏன்னா சோதனைக்கும் பரிசோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பரிசோதனை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி, ஸ்கூலில் எப்படி பரீட்சை வைக்கிறாங்களோ அப்படியேப்பட்ட பரீட்சையை கர்த்தர் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் வைப்பார். எதுக்குனாக்கா அதில் பாஸ் ஆகி அதில் முன்னேறணும். எப்படி ஃபஸ்ட்லேருந்து செகண்டு போகிறோமோ, செகண்ட்லேருந்து தேர்டு போகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வளர்ச்சி முக்கியமாக தேவை. கர்த்தர் அந்த வளர்ச்சியை கொடுக்க தான் பரிசோதிப்பார். அவன் பிசாசு சோதிப்பான், நம்ம சோதனையில் மாட்டுவோம். ஆனால் இந்த சோதனை இதுக்கு மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே ஃபுல்லாக யாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணார்னாக்கா, அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறப்போ கர்த்தர் என்ன பண்ணார், மோசையை அனுப்பி இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போகிறேன், விடுதலையாக்க போகிறேன்னு சொல்லிட்டு 10 வாதைகளை மோசையின் மூலயமா கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சு அந்த பார்வோனுடைய அந்த சேனை முழுவதுமாக அழிக்கிறார். அழித்த பிறகு அங்கேருந்து வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, பல சோதனையில் என்ன பண்ணுறாங்க, அகப்படுறாங்க. இந்த பல சோதனை அகப்படுறப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து இயேசுவை பரீட்சை பார்க்குறாங்க, அப்புறமா முறுமுறுக்கிறாங்க, இது எல்லாமே செய்கிறாங்க. விக்கிரக ஆராதனைக்கு போகிறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, எத்தனையோ காரியங்களை அந்த சோதனை நேரத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செஞ்சிடுறாங்க. செஞ்சு தேவனுக்கு கோபம் வரும்படியாக செஞ்சிடறாங்க. தேவனை அநேகர் மேலே பிரியமாக இல்லாத அளவுக்கு அந்த சோதனை நேரத்தில் தேவனுக்கு பிரியமாக நடக்கலை. தேவனை கோபம் ஊற்றுறாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்களை கோபம் ஊற்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கிறதுனால தான் சொல்கிறாரு இப்போ பவுல். அதை கடைசியாக சொல்கிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தாரங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்புண்டு ஆகும்படி எழுதப்பட்டும் இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கொரிந்தி பட்டணத்தை சொல்கிறாரு, நீங்களும் இப்படிப்பட்ட இதெல்லாம் திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கு. வேசித்தனத்தில் நீங்கள் விழமாட்டீங்க, விபச்சாரத்தில் விழமாட்டீங்க, இப்படிப்பட்ட பரீட்சை பார்க்குறதுல தேவனை முறுமுறுக்கிறதுல நீங்கள் விழமாட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுது, ஒரு சோதனை வருது. ஆமே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பல சோதனை வருது. ஆனால் சோதனை வரும்பொழுதெல்லாம் பாருங்கள், இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 3:20. பண்ணிங்கம்மா. ஓகே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். இங்கே பாருங்கள், கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறாரு, நம்ம வேண்ட அளவு இல்லை, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஊற்றுறாரு. ஆனால் ஒரு மனுஷன் இந்த பூமியில் சோதனையில் போகிறப்போ அது அதிக சோதனை கொடுக்க மாட்டார். அதில் ஒரு லிமிட்டேஷனை வைக்கிறார்ல. நான் திராணிக்கு மேலே அவர் சோதிக்கப்பட மாட்டார் நீங்கள் பைபிள் சொல்லுது. ஆசீர்வதிக்கிறப்போ கர்த்தர் நம்மளை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நம்மளை சோதனைன்ற அப்படிப்பட்ட பாதையில் போகிறப்போ ஒரு லிமிட்டேஷன். எப்படி இந்த கடலை பார்த்து இம்மட்டும் வா மிஞ்சி வராத. ஆனால் யோபு கர்த்தர் அதனால் சொன்னார், நீ ஒரு லிமிட்டேஷன் வச்சார், இதுக்கு மேலே நீ சோதிக்கக்கூடாது. அதுபோல் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைப்பார். ஆமென். இப்படிப்பட்ட சோதனை வைப்பேன். அவருக்கு நம்மளுக்கு வழியை உண்டாக்குற தெய்வம். இந்த உலகத்தானே பார்த்தா இந்த ட்ரெயினில் போகிறப்போ என்ன ஒரு ஆபத்து வந்தால் ஒரு வழி வச்சுருப்பாங்க அந்த ஜன்னல்லையே, தெரிய நினைக்கிறேன். ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கே போனாலும், ஒரு மாலில் போனாலும், நிறைய இடத்துல போனாலும், ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விபத்து நேரிடுச்சுனாக்கா இன்னொரு வழி இருக்கும். இந்த வழியை ஜனங்க என்ன பண்ண முடியும், தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழியை இந்த உலகத்தானே உண்டாக்குறார். ஆமே, நம்முடைய தேவன் ஒரு வழியை எங்கே வேணால் உண்டாக்குவார்ல. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே உண்டாக்குனாரு, செங்கடலை. ஆமேன். அதில் யாருன்னா வழி உண்டாக்க முடியுமா? நீ செங்கடலை என்னென்னோ பண்ணுறாங்க, கடலுள்ள போகிறது. ஆனால் அப்படிலாம் கடவுள் ஒரு காற்றை அனுப்பி செங்கடலையே ஒரு ரெண்டாக என்ன பண்ணார், பிளந்து ஒரு வழியை உண்டாக்குற தெய்வம் நம்முடைய தேவன். எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையிலேருந்து நம்ம நிச்சயமாக வெளியே வருவோம். ஆமேன். ஆனால் ஒரு லிமிட்டேஷன் இருக்குமா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு தான்டா சோதனை, வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட சோதனையே இல்லைன்னு நினைப்போம். அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் பவுல் எழுதியிருக்காரு. எப்பா உனக்கு வந்த சோதனை யாருக்குமே வரலன்னு நினச்சிக்காத, இன்னொரு மனுஷனுக்கு அது வந்திருக்குது. ஏன்னா ஒரு பணக்காரனுக்கு எப்படி ஒரு பணக்காரன் இருக்கிறானோ, ஒரு ஏழைக்கு
ஒரு ஏழை இருப்பான், கீழே இருப்பான் பார்த்தீங்களா? அதுபோல் நம்ம போகிற சோதனையை விட மோசமான சோதனையில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? நிச்சயமாக போயிட்டுருக்கிறாம்மா, நிச்சயமாக போயிட்டுருக்கிறான். நம்மளுக்கு கீழே பயங்கரமான சோதனையில் நிறைய பேர் அகப்பட்டிருக்காங்க. அதான் பவுல் சொல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாருக்கும் சோதனை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் வருதுல்ல, எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அழுத்தம் வருது. இப்போ பாஸ்டர் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், எழுந்து போகாத. அப்போ நான் பாஸ்டர் சொல்கிறப்போ யோசித்தேன், ஒரு வசனம் இருக்குது, இயேசு 12 வயசில் போதகர் நடுவில் என்ன பண்ணாராம்? உட்கார்ந்தார்னு இருக்குது. அந்த உட்கார்ந்தார் மட்டும் அடிக்கடி நோட் பண்ணணும். போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்தார், அப்புறம் பேசுகிறத அவர் கேட்டார். மூன்றாவதாக அவர் பேசுகிறத கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பிரமிப்படைந்தாங்க. உங்கள் பிள்ளைங்க மட்டும் நிச்சயமாக இங்கே உட்காந்து போதகர் சொல்கிறத கேட்டாங்கனாக்கா ஒரு நாள் உங்கள் இருந்தே மகிழும். அதுக்கு தான் பாஸ்டர் சொல்கிறார், உட்காந்து கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவர் பேசின அந்த மறுதரங்களை குறித்து ஜனங்க மாற்றம் இல்லை, அவங்க தாய் தகப்பனை பிரமிச்சாங்கன்னு சொல்லப்பட்டு. ஆமீன். அதுபோல் நீங்கள் ஒரு நாள் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். இது ஒரு பெரிய காரியமாக இருக்கான், கஷ்டமாக இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான், என்னடா ஒரு அழுத்தமாக இருக்க பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் வருதுல்ல, எல்லாருக்கும் ஒரு சோதனை. சிறு பிள்ளைங்களை முதற்கொண்டு வாலிபர்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம சோதனையில் அகப்படுறோம். அதான் இது எல்லா சோதனையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு போக்கை நம்மளுக்கு உண்டாக்குற தெய்வமாக இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த ஒரு அழுத்தம், இந்த அழுத்தம் வந்து நமக்கு கொடுக்குற இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுதுனாக்கா ஒரு அழுத்தம் வருது. ஆனால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவருமா, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவரா? எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப ஆரம்பி, மனுஷருக்கு நேட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். இப்போ பாஸ்டருக்கு இப்போது நான் உண்மையாக இருக்கிறேனாக்கா அவன் என்கிட்ட இருந்து நன்மை வருமா தீமை வருமா? நன்மை மட்டும்தான் வரும். ஏன்னா யோசேப்பு போத்திபாருக்கு உண்மையாக இருந்தான். யோசேப்புக்கிட்ட இருந்து வந்தது எல்லாமே நன்மை தான், ஒரு தீமையும் அந்த போத்திபாருக்கு வரல. அப்போ உண்மை, இப்போ மனுஷன் உண்மையாக இருக்கிறப்பவே அவங்ககிட்ட இருந்து நன்மை தான் வரும்னாக்கா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன். அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன வருது? நன்மை மட்டும்தான் வரும். எந்த ஒரு தீமையும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் அது நன்மை தான். தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும், அதான் பவுல் சொல்ற, நன்மைக்கு எதுவாக தான்ப்பா நடக்குது. நீ அன்பு கூறியா, உன் லைஃப்பில் எது நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை தான் இருக்கும், நன்மை தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்முடைய தேவன் யாருன்னா உண்மையுள்ள தேவன். ஆமென். உண்மையுள்ள தேவன். ஏன்னாக்கா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அடுத்த வசனம் பாருங்கள், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க ஒரு பலனை கொடுக்கிறார். ஆமென். திராணிக்கு மேலே கர்த்தர் நம்மளை ஒரு நாள் சோதிக்கிறல்ல. ஒரு பாட்டு இருக்குல்ல, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிட பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். தாங்கிட பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். நீ தப்பிச் செல்ல வழி செய்வான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். உங்கள் துக்கங்கள் எல்லாம் நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கர்த்தர் இதனால தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தில், எப்படிப்பட்ட சோதனையில், எப்படிப்பட்ட வேதனையில், எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியாது. நிச்சயமாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா நம்முடைய தேவன் பிராணிக்கு மேலே நம்மளை சோதிக்கிற தேவனே இல்லைம்மா. அந்த சோதனையை தாங்கத்தக்க ஒரு பலனை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம பண்ணுற தவறுன தெரியுமா? அந்த பலனை தான் நம்ம விட்டுறோம். அந்த பலனை, ஏன்னா அந்த சோதனையில் அந்த ப்ரெஷர்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இதுதான் பிசாசுடைய நோக்கம்.
அந்த ப்ரெஷர்லேயே அவன் இருக்கணும், அந்த சோதனையில் என்ன பண்ணணும், அவன் அப்படியே அகப்பட்டே இருக்கணும். அதுதான் பிசாசுடைய பெரிய பிளானாக இருக்குது. ஏன்னா நம்ம சோதனையில் நம்ம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம்ல, நம்ம பயங்கரமாக போராடுறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு எடுபடணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும், இந்த பிரச்சனை விட்டு போகணும், எடுபடணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனை எடுபட வேண்டிய நேரத்தில் எடுபடும், முதலாவது நீ அதுலேருந்து விடுபடுன்றார். முதலாவது நீ அதிலிருந்து விடுபடணும். அந்த பிரச்சனை போக வேண்டிய நேரத்தில் போயிடும். எல்லா பிரச்சனையும் உடனே போகாது இல்லை, எல்லா பிரச்சனையும். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போகிறப்போ இந்த சிக்னல் மாதிரி தான். இந்த ரோட்டில் போகிறப்போ சிக்னல் வரும் பார்த்தீங்களா, ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணோம், இந்த ஆரஞ்சு காட்டும். இப்போ ஆரஞ்சு காட்டுறப்ப என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணு போயிடலாம். க்ரீனை காட்டினா உடனே போயிடலாம், ரெட்டை காட்டினா போகாத, நீ இதுக்கு மீறி போனால் பிரச்சனை தான், உனக்கு மீறி போனால் ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அதுபோல் தான் தேவ சமூகத்தில் நம்ம போகிறப்போலாம் இதுதான் நடக்குது. ஒரு டைமில் கர்த்தர் சொல்லுவார், ரெட் சிக்னல் காட்டுவார், பா வேணாப்பா போவாத, உனக்கு இது வேண்டாம், நான் கொடுத்துருவேன், உனக்கு கொடுத்தாலும் பிரச்சனை தான், நீ போவாத. ஒரு டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், உனக்கு கொடுப்பாரு. ஒரு டைமில் உடனே என்ன பண்ணுறோம், க்ரீன் சிக்னல் மாதிரி வந்துடும், உடனே க்ரீன் அட்ஸ் உடனே கிடச்சிரும், உடனே போயிடலாம். இதுதான் ஜெபம். ஆமென். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நாட்களை எடுக்கும். ஆமென். அந்த பிரச்சனையில் நம்ம அகப்படக்கூடாது. அதில் நம்ம விடுபடணும். ஆண்டவரை ஜெபிக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம அதுலேருந்து விடுபடணும். எப்போ நம்ம விடுபடணும்னாக்கா தேவ சமூகத்தில் நம்ம போகும்பொழுது தான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி யோசிப்பேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ பிரச்சனையில் போனாங்க. அவங்கள போல தான் மோசே, யோசுவா, காலேப், இந்த 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 பேர் மட்டும்தான் அந்த பிரச்சனைலாம் சிக்கலை. அவங்க மட்டும்தான் முறுமுறுகலை, அவங்க மட்டும் தான் தேவனை பரிச்சை பார்க்கல, அவங்க மட்டும் தான் கேள்வி கேட்கல, அவங்க மட்டும் தான் தாகடுன்னு சொல்லிட்டு கோவப்படல, எவ்வளோ காரியத்தை பண்ணாங்களே. ஆனால் இவங்க மட்டும் பண்ணாமல் இருந்த காரணம் என்ன தெரியுமா, அந்த பலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில், அந்த சோதனை, அந்த வனாந்தர நேரத்தில், அந்த வனாந்தர பாதையில் என்ன பண்ணானாக்கா, அதான் பைபிள் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, அந்த சோதனையை தாங்கத்தக்க ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்குறாருமா. அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன தெரியுனாக்கா, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தின் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்கா சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. யாரையும் கொல்லவே இல்லை. தாவீது வந்து பார்க்குறாரு, அப்படியே வீடு எல்லாம் என்ன பண்ணுது, எரிஞ்சிட்ருக்கு. கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்கா ரொம்ப அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணாங்கனாக்கா அழுதாங்களாம். பலனே போகிற அளவுக்கு அழுதாங்க. அப்போ எப்படி அழுதுருப்பாங்க பாருங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க பிள்ளைங்க, மனைவி, என்னென்னலாம் இருக்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரெஷரில், அதான் சொன்ன அந்த ப்ரெஷர், அந்த கோபம், அந்த நேரத்தில் என்னதுமா பண்ணிட்டாங்க, ஜனங்க எல்லாரும் சேர்ந்து தாவீதை நச்சு கொன்னுடலாம், கல் எடுத்துட்டாங்க. எப்படியாப்பட்ட ஒரு ப்ரெஷர் பாருங்கள். அந்த அழுத்தம், அந்த சோதனை டைமில், அந்த டைமில் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஒரு பிரச்சனை நேரத்தில், ஒரு போராட்ட நேரத்தில், ஒரு கோபமான நேரத்தில் ஒரு சில பார்த்தா பீரோ கண்ணாடி அடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷரை எங்கே போய் செலுத்தணுன்னு தெரியாது. இல்லை மனைவி போட்டு அடிச்சிடுவாங்க, இல்லை பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது நடக்குதுல்ல, இல்லை ரோட்டில் போய் யாருன்னா சண்டை போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் என்ன பண்ண தெரியும், அந்த அழுத்தம் இல்லை, இந்த அழுத்தத்து நேரத்தில் என்ன பண்ண தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் செலுத்தி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே பிரச்சனை, எவ்வளோ வெடிக்குது. இங்கே பாருங்கள், தாவீது ஒரு தலைவன், தாவீது மூலியமாக தான் அவங்க உயர்ந்திருக்காங்க. எல்லாரும் கல் எடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானாம். நெருக்கம்னா அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், எதிர்பார்க்காத ஒரு நெருக்கம், எப்படி நெருங்கி இருக்கும். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். அந்த நேரத்தில் பாருங்கள், தாவீது கர்த்தரை நோக்கி, 8ஆம் வசனம் சொல்லுது, அந்த சூழ்நிலையில், அந்த நெருக்கத்தில் என்ன தெரியுமா நடந்தது,
அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்குது. கல்லை எடுத்தவெல்லாம் அடிச்சு தாவீது அடின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் தாவீது போயிட்டு அந்த பிரச்சனை, இவரும் கல் எடுத்தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் கல் எடுத்தாங்க, தாவீதும் கொஞ்சம் கோவப்பட்டு கல் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நான் தான் ரொம்ப அருமையாக இருக்குது. தாவீது எப்பவுமே அந்த ப்ரெஷரான நேரத்தில், அந்த அழுத்தமான நேரத்தில் எங்கே போவார்னா தேவ சமூகத்தில் போவார். அந்த தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது தான் அந்த பிரச்சனையை தாங்கத்தக்க ஒரு பலன் வரும். ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுப்படணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விடுபடணும். ஆமென். இப்போ தாவீதுக்கு அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்குது, அந்த பிரச்சனை போல. ஆனால் தாவீது அந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்துட்டாருமா. புரியுதா நான் சொல்கிறது? அதான் ஒரு தாங்கத்தக்க ஒரு பலனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். தேவ சமூகத்தில் போகும்பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அந்த தாங்கத்தக்க ஒரு எப்படியாப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படியேப்பட்ட ஒரு பலனை தான் கர்த்தர் தர்றார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் போகிறீங்களா? அந்த பிரச்சனையில் போகிறீங்களா? ஒன்று சொல்கிறேன், போங்க, தினமும் போங்க தேவ சமூகத்தில். நீங்கள் போங்க. இஸ்ரவேல் ஜனங்க அந்த பிரயாணத்தில் எத்தனையோ தவறுகளை பண்ணாங்க. அந்த ப்ரெஷரான நேரத்தில், அந்த நெருக்கமான நேரத்தில், உணவில்லாத பொழுது, பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அவங்களால தாங்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிட்டாங்க, அதுலேயே சிக்கிட்டாங்க, சிக்குண்டாங்க அப்படியே பிரச்சனையில். நான் அடிக்கடி யோசிப்பேன், மோசே காலேப் யோசுவாலாம் அதுலேருந்து தப்பிச்ச காரணம் தெரியுமா? அந்த பலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதான் மோசே எழுதுறாரு, ஆண்டவரே நான் வாழ்நாட்கள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் உம்முடைய கிருபையினால என்னை திருப்தி ஆக்குங்க. அந்த வெளிப்பாடு மோசைக்கு இருந்தது. காலைதோறும் கர்த்தர் நம்மளுக்கு காலைதோறும் ஒரு கிருபை தரார். தெரியும் எதுக்கு தெரியுமா தராரு? அந்த நாளுக்குரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க தான் தரார். அதான் பைபிள் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கான். புது கிருபையை தரார். ஏன்னா இன்றைக்கி வர சோதனை நாளைக்கு வராது, நாளைக்கு வர சோதனை அடுத்த நாள் வராது. ஒரு நாள் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் வரும். ஆமென். சோதனை படுகிறவன் பாக்கியவான்ற கர்த்தர். ஆமென். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுப்பா, ஆனாலும் திடன்கொள், நான் என்ன பண்ணேன்? உலகத்தை ஜெயித்தேன். இயேசு எப்படி ஜெயிச்சார்? காலைதோறும் அவராக தான் பண்ணார். பைபிள் சொல்லுது, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ணாராம். காலையில் எழுந்தோடனே பிதாவுடைய முகத்தை பார்க்காம எந்த ஒரு மனுஷனுடைய முகத்தையும் அவர் பார்க்க மாட்டார். பிதா கிட்ட பேசாமல் எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து அவர் பேச மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் செய்வார், எதையும் அவர் செய்ய மாட்டார். தினந்தோறும் ஏசு அதை தான் பண்ணார். மோசை பாருங்கள், அது அந்த வெளிப்பாடு மோசைக்கு இருந்தது. காலைதோறும், ஏன்னா வாழ்நாட்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா, நான் களி கூர்ந்து இருக்கணும்னா, ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்கிடுங்கப்பா. அம்மா நீங்கள் திருப்தி ஆகணும். ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் பலப்படுங்க. தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான்னு இருக்குது. தாவீது இழந்தது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டான்னு இருக்குது. காரணம் தெரியுமா? அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்குது. பிரச்சனை முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வழியே தெரியும். நீங்கள் அந்த இடத்துல குழப்பத்தில் இருக்கிறப்ப வழியை உங்களால் பார்க்க முடியாது. இந்த டென்ஷன் ஆனால் பாருங்கள், என்ன பண்ணுற நம்மளுக்கே தெரியாது. குழம்பு தாளிக்கிறப்ப என்ன போடுறேன்னு தெரியும். ஒரு ப்ரெஷரில் ஏதாச்சும் மாற்றிக்கிட்டு போடுறேன். எங்கள் மனைவி ரொம்ப பண்ணுவாங்க அதெல்லாம். நான் போய் பக்கத்தில் நின்னாலும் அங்கே வேலை ஓடாது. நானுமே பெரிய சமையல்கார மாதிரி தப்பாக பண்ணிவிட்டு என்னையே வத்திட்டுவாங்க, நீ ஏன் வர கிட்ட. அந்த டைம் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு அந்த நிதானம் நம்மளுக்கு வேணும். இல்லை ஒரு சாந்தம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த எண்ணெயில் பார்த்தோன்னாக்கா, நல்லா கொதிக்கிற எண்ணெயில் லைட்டாக தண்ணி பட்டால் அப்படி பட்டுன்னு வெடிக்குது. அந்த மாதிரி நம்ம இருந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வழியே தெரியாது. இதுதான் வழினா கூட நம்ம ஏதாச்சும் இடவடமாக நம்ம போயின்னு இருப்போம் இல்லை? அப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. அந்த எண்ணெய் நெருப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ரோயெல்லாம் அமைதியாக இருக்கும். நீ தண்ணியை ஊற்றினாலும் வெடிக்காது, எதுவுமே நடக்காது. அதுபோல் நம்ம இறுதியும் இருக்கணும்னாக்கா, ஏன்னா நம்மளுக்கு பதறாத ஆவி நம்மளுக்கு தராரு. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான. அதெல்லாம் எங்கே தான் நடக்கும்? நீ தேவ சமூகத்தில் போனால் தான் நடக்கும். நீ தேவ சமூகத்தில் போய் அவர் தினந்தோறும் கொடுக்குற அந்த பலனை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு இடம் கொடுத்தார். தாவீதுக்கு என்ன சொன்னார்? நீ போப்பா. இப்போ தாவீது அந்த டென்ஷனில், அந்த ப்ரெஷரில் கர்த்தரை தேடுறதுனால அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு தாவீது அங்கேருந்து வெளியே வந்தார். அந்த பிரச்சனையை விட்டு அவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அவர் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டார். இப்படி தான் போகணும். புரியுதுங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. அந்த பிரச்சனையை போட்டு மிக்ஸி மாதிரி போட்டு இருக்கிற பிரச்சனை அப்படியே அரைச்சிட்டே இருக்காதீங்க. போய் தேவ சமூகத்தில் போயிட்டு வச்சுருங்க. அவர் தானே சொல்கிறாரு, உன் பாரம் கவலை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வச்சுருப்பா. நம்ம வைக்கவே மாட்டோம். வச்சாலும் திரும்ப வரப்போ திரும்ப தலையில் வச்சுன்னு வந்துடுறோம். வச்சிருமா. தேவ சமூகத்தில் போனால் நிச்சயமாக வைப்பீங்க. ஏன்னா அண்ணால் தேவ சமூகத்தில் போன பிறகு திரும்ப வரும்பொழுது என்ன பண்ணா? துக்கமுகமாக வரலையா? அப்போ என்ன காரணம்? துக்கத்தோடு தான் போனான்.
பிரச்சனையோடு தான் போனான், அந்த பிரச்சனை அங்கே வச்சுட்டு வந்துட்டான். புரியுதுங்களா? அதான் தேவ சமூகம். அந்த பிரச்சனை உங்களை விட்டு எடுபடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் விடுபடுங்க, நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. தேவ சமூகத்தில் போகிறப்ப தான் நடக்கும். ஏன்னா இயேசுவை பாருங்கள், இயேசு சந்தித்த அந்த ப்ரெஷர் மாதிரிலாம் யாரும் சந்திச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கெத்செமனே தோட்டத்தில் வேர்வை எப்படி வந்தது? ரத்தமாக வெளியே வந்ததுலாம். அது ஒரு ப்ரெஷர் தான். அந்த ப்ரெஷரில் நிச்சயமாக சொல்கிறேன், யாரும் தாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ரெஷரில் போயிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள், வேர்வை ரத்தமாக வர அளவுக்கு. ஏன்னா இயேசு அந்த பாதை போனார், அந்த ப்ரெஷரில் தான் போனார். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? போய் ஜெபம் பண்ணார். பிதாவே, அவர் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஜெபிச்சார். 2 முறை ஜெபிச்சார். இந்த பிரச்சனை போகிற மாதிரி தெரியல, ஜபத்தையே மாற்றிறார் ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இந்த பாத்திரம் உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கட்டும் ஆண்டவரே, இல்லாட்டி வேணாப்பா. என்ன தம்ம நடந்தது? ஒரு தேவ தூதன் வந்து அந்த இயேசு என்ன பண்ணார்? பலப்படுத்தினார். அந்த பலன் தான், அந்த பலத்தோடு தான் இயேசு என்ன பண்ணானாக்கா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். பைபிள் சொல்லுது, தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து இயேசு எதிர்கொண்டாராம். அவருக்கு தெரியும், என்னை போனால் இப்படி அடிப்பாங்க, இப்படி கேவலமாக பேசுவாங்க, இப்படி திட்டுவாங்க, இப்படி கொட்டுவாங்க, என் உடம்ப ஏர் உழுது நிலம் போல் மாற்றுவாங்க, ஆணி அடிப்பாங்க, எல்லாமே ஜீசஸ் தெரியும். ஏன்னா அதை தெரிஞ்சும் அதை ஃபேஸ் பண்ணும்படியான ஒரு பலன் எங்கே தம்ம வந்தது? பரத்திலிருந்து வந்தது. ஒரு தேவ தூதன் இயேசுவை பலப்படுத்தினான். அந்த ப்ரெஷர், அந்த அந்த அழுத்தத்தின் நேரத்தில் அந்த தேவ சமூகத்தில் போனதுனால தான் அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டாருமா. நீங்கள் என்ன பிரச்சனையில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் போனீங்கன்னா அந்த பிரச்சனை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போக்க என்ன பண்ணுவார்? கர்த்தர் உண்டாக்குவார். இப்படி தான் நிறைய பேர் பவுலானதை ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் 3 முறை போய் ஜெபிச்சாராம் பவுல். ஒன்று சொல்லிட்டார் கடைசியாக, என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை உனக்கு போதும். அவ்வளோதான். அந்த பலன் நம்ம அங்கே தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பவுல் ஒரு முறை புயலில் மாற்றப்போ கூட படிக்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. அங்கே ஒரு பெரிய புயல் வந்துடுது. அந்த புயலில் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சான் பவுலுக்கு. உயிரிட நம்ம திரும்ப மாட்டோம். ஏன்னா 14 நாள் அவங்க சாப்பிடலையாம், இருட்டு, நடுக்கடலில் இருக்கிறாங்க. எப்படி இருங்க வச்சு பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல பவுல் தைரியமாக இருந்தார். காரணம் தெரியுமா? அந்த பலன் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், பிராண சேதத்தை தவிர உங்களுக்கு பிராண சேதம் வராது. இந்த கப்பல் சேதம்னா நிச்சயமாக வரும். கப்பலில் ஒரு சில சேதங்கள் வரணும், பிராண சேதம் யாருக்குமே வராது. அவ்வளோ தைரியமாக மற்றவங்களுக்கு தைரியத்தை சொல்கிறார். ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சது? அந்த சூழ்நிலையில் அந்த பலன் அவர் பெற்றுக்கொண்டார். அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பலனை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்தான் இன்னொரு மனுஷனுக்கு, பயத்தில் போகிறவனுக்கு, நடுங்கிட்டு இருக்கிறவனுக்கு தைரியத்தை சொல்ல முடியும். அந்த பலன் தான் கர்த்தர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சூழ்நிலையில் கூட மற்றவங்களை தைரியப்படுத்தி பேசுகிறார். ஏன்னா அந்த பலன் தான்மா தேவ சமூகத்தில் நம்ம போகும் பொழுது இப்படிப்பட்ட பலனை தான் கர்த்தர் நம்மளுக்கு தரார். இதுதான் பிசாசு பிடிக்காது. அந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவான்? தடை பண்ணுவான். கண்டிப்பாக நம்மளுக்கு தடை வராமல் இருக்காது. ஏன்னா அவரோட நடக்கிற ஒரு மனுஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் நடந்து தான் இருப்பான். அவனுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் அவரோட நடந்துட்டு தான் இருப்பான். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் இருக்குது. இந்த தேவ சமூகத்துக்கு அடுத்த என்ன பிசாசு அந்த பிரச்சனையிலே நம்மளை என்ன பண்ணால் மூழ்கடிக்கணும், அந்த பிரச்சனையில என்ன பண்ணணும், கட்டி வைக்கணும் அப்படின்ட்டு தான் அவனோட விருப்பம். இந்த பிள்ளை ஆவிக்குரிய காரியத்தில் வளரவே கூடாது, இப்படியே இருக்கணும், பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, உபவாசிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது, இப்படி தான் பிசாசு சொல்லணும். இந்த கட்டியை வைப்பான். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணோம்? கட்டி எழுப்புறது கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. அவன் கட்டணுன்னு விருப்பப்படுவான். ஆனால் நம்முடைய தேவன் கட்டி எழுப்பப்படன்னு அவர் விருப்பப்படுவார். ஆமேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். நல்ல பங்கு. ஏன்னா ஒரு வீடு கட்டுறேன்னு நினச்சிங்களேன். இப்போ வீடு கட்டுறப்போ என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட்டு, மணல், கல் இதை வச்சு கட்டுவாங்க, இல்லை கட்டி எழுப்புவாங்க. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு வெங்காய சட்னியோ தக்காளி சட்னியோ ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த பில்டிங் கட்டி எழுப்பப்படுமா? சூப்பராக இருக்குல்ல? அப்போ அதுக்கு கட்டுறதுக்கு கட்டி எழுப்பப்படணும்னா அது தானே பொருள், அதுக்கு இருக்குல்ல. இப்போ இந்த மைக்கில் நல்லா வரணுன்னாக்கா ஸ்பீக்கர் வேணும், ஆம்ப் வேணும், வயர் வேணும், இப்போ இந்த டிவி ஓடணும், ஸ்டாண்டு வேணும். இப்போ எல்லாத்துக்கும் அதன் காரியத்தில் நம்ம காரியத்தை. ஆனால் பவுல் தான் சொல்கிறேன், எனக்கு அனுபவிக்க நிறைய காரியம் இருக்குப்பா, ஆனால் எனக்கு எல்லாமே தகுதியாக ஏறாது, எல்லாமே
எனக்கு தகுதியே இருக்காது. எனக்கு தெரியும், ஏன்னா வயிற்றுக்கு போஜனமோ போஜனத்துக்கு வயிறு இருக்கும். ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்குரியது. எனக்கு தெரியும், நான் எதை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்துக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்னு பவுல் சொல்கிறார். அதுபோல் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணுன்னாக்கா, இந்த பில்டிங் மாதிரி கட்டி எழுப்பப்பட என்ன பண்ணீங்க? இந்த ஆவிக்குரிய காரியங்களில் என்ன பண்ணீங்க? சுற்றி வரணும். இதில் தான் நீங்கள் இருக்கணும். நல்லா பைபிள் படிக்கணும், இல்லை நல்லா ஜெபம் பண்ணணும். உபவாசம் எடுக்கணும்னா ஒரு எண்ணம் வந்து உபவாசம் எடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதுக்காக? உங்களை கட்டி எழுப்ப தான் இருந்தார். ஏன்னா பரிசுத்த மாளிகையாக நம்மளை எழுப்ப தான் ஆவியானவர். ஏன்னா சாலமோன் வந்து கட்டின ஆலயம் வேறு. சாலமோன் கட்டின ஆலயம் அது எழுத்தின்படியான ஒரு ஆலயம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். எதுக்காக தான் பரிசுத்த ஆலயம், தேவன் தங்க இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நீங்கள் தேர்ந்தெடுங்க. மரியாள் தேர்ந்தெடுத்தது போல், அப்போஸ்தலனாகிய பவுல் தேர்ந்தெடுத்தது போல், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணாக்கா அதிகமான நாட்டத்தை நீங்கள் செலுத்தணும். டைம் அதுக்கு கொடுக்கணும். டைம் கொடுங்க. எதுக்கோ நம்ம டைம் கொடுக்கலாம்ல. ஆலயத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. மற்ற நாள்லேயும் நான் அடிக்கடி யோசிப்பேன், தாவீதோட வாழ்க்கைலாம் எப்படி நம்ம கட்டி எழுப்பப்படுது. தாவீது சொல்கிறாரு, வனாந்திரத்தில் தாவீது சொல்கிறாரு ஒரு வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்தை போல என் ஆத்துமா உங்கள் மேலே எங்கன்னா சபையில் வந்தோடனே தாகம் வரல. அந்த மேலே நீங்கள் படித்தா தெரியும், அவர் வனாந்திரத்தில் பாடின சங்கீதமாக. அந்த வனாந்திரத்தில் அவருக்கு தாகம் இருந்தது. அந்த தாகத்தோடு தான் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக வந்தேன்றார். வெளியே என்ன பண்ணுறாருனாக்கா அந்த தாகத்தோடு தான் உள்ளே வர்றார். இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ளே வந்தால் தாகம் வரும், வெளியே போனால் தாகம் போயிடுது. காரணம், வெளியே நீங்கள் தாகமாக இல்லை, வெளியே நல்லா பருகணும். இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலை நீங்கள் நல்லா குடிக்கணும். அதான் பேதுரு சொல்கிறார், இந்த ஞானப்பாலம் இதை நல்லா குடிக்கணும், நல்லா பருகணும். தேவ சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிடணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணாக்கா நீங்கள் தான் மூழ்கடிக்கணும். ஏன்னா ஆவியில் நேரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆவியில் தான் கர்த்தர் நம்ம ரட்சித்து இருக்கிறார் இல்லை. சரி, இதை கொடுத்து கர்த்தர் சித்தமானா இன்னொரு முறை நம்ம பேசலாம். நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் வழியை உண்டாக்குனார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டாக்குனார், தாவீதுக்கு உண்டாக்குனார், இயேசு கிறிஸ்துக்கு உண்டாக்குனார். ஒரு அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பிசாசு என்ன பண்ணோம்னாக்கா அந்த சோதனையிலேயே நம்ம அப்படியே வெளியே வரவே கூடாது, அதுலேயே மாண்டு மடின்னு அப்படி தான் சிறுவல் ஜனங்க போயிட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த மோசே காலேப் யோசுவாலாம் அந்த பிரச்சனையில் மாட்டல. ஏன்னா அவங்க வழியை கண்டுபிடிச்சாங்க. காரணம் என்னக்கா அந்த பலன், அந்த தாங்கத்தக்க ஒரு பலன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த புயலில் கூட ஒரு வழியை உண்டாக்குனார். நடு கடல்ல வழி தெரியல, இருட்டு தான், எப்படி கரை சேருவோம்? நம்முடைய தேவன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பாதையை உண்டாக்குற தெய்வமா இருக்கிறார். அது மழையா இருந்தா கூட நம்மளுக்கு பாதையை உண்டாக்குற தெய்வமா இருக்கிறாருமா. அப்படியே அந்த பாடல் நம்ம பாடலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ, செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ, செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோந்திரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோந்திர
மாத்திரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பார். அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. தடைகளை உடைக்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி போக போகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரஷர், உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் அவர் நமக்கு முன்னே போக போகிறார். வில்லை உடைக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை சுட்டெரிக்கிற தேவன். ஓ ரபால ஷகதல பதரா ரிமாங்க தல ஷந்தரிபி அந்தரா ரிமாங்க தல தலந்த ரிவதரா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடையும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியாதபடி ஆண்டவரே சோதனைகளை, பிரச்சனைகளை ஆண்டவரே சத்துருவானவன் எந்த பகுதியில கொண்டு வந்தாலும் இப்பொழுது அந்த பகுதியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். காத் பட்டணத்திலிருந்து வந்த கோலியாத்தை காத் பட்டணம் வரைக்கும் துரத்தினது போல இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில கோலியாத்தின் ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி தடையாய் நிற்கிற எல்லா தடை கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடையும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கோலியாத்தின் ஆவிகள் எங்கிருந்து இவர்களுக்கு சோதனைகள் வருகிறதோ, எந்த பகுதியிலிருந்து ஆண்டவரே இருளின் வல்லமைகள் வந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாக்கப்படும்படியா சொல்லுங்கள். ரபல சந்தர பலதர பலரதர ஓ ரிகமந்தலதன அல்மன சியந்துரி பலரதன ரிகேமா நஹதியாதர லிமி நிமஹோ அர்மேகி ஹக்லோனந்தர லேசே என் மிஹோ அர்மேகி ஹக்லோனரதர. வழியே இல்ல, வழியே இல்ல, இதுதான் வழி நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவரே பாதையை உண்டாக்குங்கப்பா. நீர் மலைகளை கூட வழியாய் உண்டாக்குற தெய்வம் ஆண்டவரே. வழி இல்லையே, வழி இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு வழி உண்டாக்குவீராக, ஒரு பாதை உண்டாக்குவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரை கட்டி எழுப்ப முடியாதபடி ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட ஆண்டவரே போராட்டத்துல, எப்படிப்பட்ட பிரச்சனையில, பிரஷர்ல, அழுத்தத்துல ஆண்டவரே இவர்கள் இருந்தாலும் இவர்கள் முதலாவது இங்கிருந்து வெளியே வரட்டும். அந்த அழுத்தத்திலிருந்து இவர்கள் ஈடுபடட்டும். அந்த பிரச்சனை போக வேண்டிய நேரத்தில் போயிடும். ஆனா இவங்க அதுல இருந்து வெளியே வரத்தக்கதாக ஒரு பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவதூதனை பலப்படுத்தினது போல இப்பொழுதே உங்களுடைய பலன், அந்த பரலோக பலன், அந்த உன்னதத்திலிருந்து இறங்குற ஒரு பலத்தினாலே ஓ ரப சந்தர பலரதரா ரிகமன மோதி அந்தரதல ரபோதி அந்தரா இவர்களை நிரப்பட்ட ஆண்டவரே, இறங்கட்ட ஆண்டவரே. உங்களுடைய பலன்,
உம்முடைய பலன் இறங்கட்ட ஆண்டவரே, உம்முடைய பலன் இறங்கட்ட ஆண்டவரே, உம்முடைய பலன் இறங்கட்ட ஆண்டவரே. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் விடாமல் போனாலோ, ஓ ஆடில்லாம மாடில்லாம போனாலோ, ஆண்டவராகிய தேவன் என்னுடைய பலன் சொல்றாங்களப்பா. அந்த பலன் ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை பேஸ் பண்ணக்கூடிய ஆண்டவர் அந்த பலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோ எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே. நீர் இருக்கும் வரையிலும் எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ரதங்கள் ஆண்டவரே பிசாசின் சேனைகள் எது வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளதான் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோதனையில் அகப்படுவது உமக்கு பிரியமல்ல, பிரியமல்ல ஆண்டவரே. இந்த சோதனையை தாங்கத்தக்க ஒரு பலனை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு போக்கையும் ஒரு வழியையும் ஆண்டவரை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.